என் பணத்தை பற்றி நன்றாக இப்படி ஒரு வரவேற்பு இருக்குது தெரிஞ்சிருந்தா நான் எதுக்குடா அங்க பிரம்மதேவன்ட்ட போறேன், நான் எதுக்குடா சிவங்கிட்ட போறேன், நேரடியா வந்து உன்னை நான் வீதி வீதியா சென்று என் பழம் அல்ல எனக்கு வேக்கு பூத்து போச்சு. ஏண்டா கண்ணா பாடாங்கிற போடாங்கிற மனுஷன் எனக்கு மரியாதை கொடுக்குறான். நான் வந்து தூர்வாசன முனி. முனினா எப்ப இருப்போம் தெரியுமா? 7 வல்ல கோபம், 3 வல்ல தாடி, 22 நேத்திரம் நேத்திரம் உள்ளவன் நானு. இப்படி எல்லாம் இருந்து இந்த 2 உலகத்துக்கு போனேன். எவனும் என்னை கண்டுக்கவில்லை. ஆனா நீ கவனிக்கிறத பார்த்தால் இன்னும் குறைகள் தெரிகிறது. இன்னும் குறைகள் தெரிகிறது. என்ன குறைன்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் மனம் போல கவனிக்க வேண்டும். நீ வந்து உழுந்து கும்பிடுங்க. ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன கும்பிடவில்லை? நீ எப்படி எனக்கு பணிகிறாய்? பொண்டாட்டி எனக்கு கும்பிட வேண்டும். நான் தூர்வாசன முனி. இந்த சமாதானத்தை நான் உட்கார்றதா வெண்டாமரை போட்டு வீசுகிறேன். உங்களுக்கு எப்படி 2 பக்கம் வெண்டாமரை வீசுகிறார்கள், அது போல வீச வேண்டும். இவனுக்கு ஏதோ அனுபவம். ஆனா ஒன்று நாங்க சொல்வதை ஒரு நிமிடம் கேளு. என்ன சொல்லுகிறாய்? என்ன தெரியுமா? சற்று பொறுமையாக இருங்கள். இருந்தா உங்களுக்கு தகுந்த மரியாதை நான் தருகிறேன். காலி எடுத்து வைத்த உடனே தெரிந்து விட்டது. இங்கதான் எனக்கு அந்த உபசேகம் நடக்கும். வாழும் பழமும் தேனும் தினமும் அப்படியே அப்படி கவனிப்பாங்க தெரிந்து விட்டு. ஆனா ஒன்றா இப்ப என்ன தெரியுமா? அதாவது நான் வந்து பெண் வேலையே படாதவன். ஆனா இந்த தினத்துல இந்த சந்ததுவாவரி வந்த உடனே இந்த தபாதிவாத பெண்கள் மேல பட்ட உடனே எனக்கு காம கோபங்கள் கண்ண மீறுகிறது. ஆனா ஒன்று ஆனால் நீ வந்து என்னென்ன செய்வாங்க? ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஆனவனுக்கு விடுவாள், கால உனக்கு அமுக்கோடா. சரி, அடுத்தது பஞ்சனிகள் படித்து யாரு மணி மேல? அவள் மணி நீ படுத்திருப்ப. அப்ப அவ என்ன பண்ணுவா? அவ பஞ்சனிகள் தாலாட்டு போடுவாங்க. பிறகு அதுக்கு நடுவுல எல்லாம் சொன்னாய். சுருக்கமா தண்ணிக்கு போய் ஒரு மனிதன் வந்து பெண்ணிடத்தில் பாடுறது முன்பதாக ஒரு வேலை இருக்கும்ல,
அப்படி வாயால சொல்லு கண்ணா. நீதான்டா என் பழத்துக்கு எடுத்தாலும் கண்ணா கண்ணா. இத்தனை முறை டே போட்டு கூப்பிடுறேன். ஏன்டா உன் மூஞ்சில கண்ணா நீ மனசு தானா? மனுஷன் தானே? ஏன்னா உனக்கு சூடு சொல்றதே இல்லையா? ஏண்டா கண்ணு தெரியாத கவாதி கூதி கூட கொண்டாடி விட்டு கொடுக்க மாட்டான். ஏண்டா ஏடா கண்ணா எப்ப உனக்கு மனசு வருது? ஏன்னா நீ பேசுறாங்க இல்ல உங்க சங்கத்து வாங்க ஒரு லாஜ் வச்சுக்குவேன். நான் அப்பப்ப வந்து கண்ணா ஆனா ஒண்ணு இப்ப நீ சொன்னதெல்லாம் முன்னாடி செய்வாங்க. ஆனா ஒண்ணு நீ பார்க்க கூடாது. எப்ப ஒரு ஆணும் பெண்ணு இணையும் போது அடுத்தவன் பாக்குறானோ அதை விட பெரும்பாலும் எதுவுமே கிடையாது. அதனால நீ அந்த நீ அந்த என்ன வேணும்லாம் பண்ண முடியாது. சற்று நேரம் பொருங்கள், சுட சுட பணியாரம் தருகிறேன். அந்த தந்து அந்த பழைய ஊசி பணம் கூட்டி கொடுத்துட்டு போய்விட்டான். இனிமே என் ராஜ்யம் சற்று பொறுமையாக என் காமதோகம் கண்ணை மூடுகிறது. நாங்கள் இப்ப என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? புருஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? கால அசரிக்காக இருந்தா போட்டு அறுத்துவீங்க இல்ல இவள் அவளுக்குள்ள பலன் ஆயிடுவாடா. பலன் ஆயிடுவா. இவன் அனுபவப்பட்ட தெரியுமா? அப்படியா? நீ இதான் அனுப்பு. நீ இதான் அனுப்பு. போதுமா? இல்ல புருஷனுக்கு ஒரு மேல தலையை வச்சுக்கிட்டு ஒரு மேல காலம் வச்சுக்கிட்டு அதாவது தூண்டா மணிவிளக்கு எரிந்தாலும் அந்த தூண்டுகோல் ஒண்ணு வேணுமா? ஆமா. விளக்க போட்டுட்டோம், திரி ஊத்திட்டோம், எண்ணெய் ஊத்திட்டோம் போனா அந்த விளக்கு எரியுமா? எரியாது, அமைஞ்சு போயிடும். அதனால புருஷனாரனே சொல்றான். எப்படி சொல்றான்? எப்படி இப்படி இப்படி செய்யி அப்படின்னு வழிகாட்டும் போது இல்ல கரும்பு கூலி தேவையா? நீ மட்டும் அங்க வந்து இருந்தீனா ஏன்டி கூலிச்சு உன்னை அங்கதான் வைக்கட்டா இங்கதான் வைக்கட்டும். பொறுமை இருக்கு, பொறுமை இருக்கு, நானே வைக்கிறேன். மணி மேல பாக்கும்போது இந்த பக்கம் நீ பால் கொடுக்கணும். ஒருவேளை இதுல பால் இன்னும் போச்சு நீ கொடுக்கணும். அவகிட்ட சாப்பிடும் போது நீ நாங்க சாப்பிடணும். நீ படிச்சாமி உனக்கு
போச்சு